சுச்சி லீக்ஸ் சுசித்ரா இந்த ஒரு பெண் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 4-5 நாளாக மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யூடியூப் போகலாம், ஃபேஸ்புக் போகலாம், இன்ஸ்டாகிராம் போகலாம், ட்விட்டர் போகலாம், எங்கே போனாலுமே மக்கள் எல்லாருமே சுசித்ரா சுசித்ரா அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இவங்க ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண ஒரு சம்பவம். அப்படி என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து இந்த பேட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய முன்னணி நடிகர் நடிகைகளோட அந்தரங்கமான விஷயங்களை வந்து புட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி பூதாகரமாக வெடிச்சிருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே. ஸோ நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தவங்களோட பர்சனலான லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் இருக்குது நிறைய மக்களுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நிறைய யூடியூப் சேனலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூஸுக்காக இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ஒரு விஷயம் வருதா அதை ஃபுல்லாகவே வந்து ஊதி பெருசாகிறதா யூடியூப் சேனல்ஸோட வேலை. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கல. இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஏன் அஜித் இப்போது இந்த ஒரு நியூஸு நமக்கு உலகத்தில் எவ்வளவோ பேசுகிறதுக்கு இருக்குது, அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு பேசணும்? தமிழ் இண்டஸ்ட்ரினாலே அது வந்து ஒரு சாக்கடை. அங்கே வந்து கூத்தாடிங்க பொழப்பு நமக்கு தெரியாதா? ஒருத்தர் இன்னொருத்தரை வச்சுப்பாங்க, அவங்க அவங்களோட போவாங்க, இவங்க அவங்களோட இருப்பாங்க, 3-4 கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட விவாகரத்து வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு குப்பை, ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் பேசுகிறதுக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த சுசித்ராவோட இன்டர்வியூ வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இன்னொரு டவுட்டு வரும் நம்ம எல்லாருக்குமே, சுசித்ரா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். சுசித்ரா இந்த ஒரு லேடி பேசின பேச்சால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயமே ஆட்டங்கண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய முன்னணி நடிகர் நடிகைகளை வந்து தரக்குறைவாகவும் தப்பாகவும் வந்து இவங்க 3-4 நாளாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியாக அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இவங்க பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க பயனடைய போகிறது சுசித்ரா அப்படின்ற இந்த ஒரு லேடி தான். அது எப்படி அப்படின்றது இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நமக்கு தேவையா அஜித், நம்ம வாழ்க்கைக்கு இப்போ தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுவும் நம்ம வாழ்க்கைக்கு தேவை தான். அதுவும் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவங்களுக்கு என்ன பலன் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க யார், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க யாரை பற்றிலாம் தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சாதான் இவங்களுக்கு என்ன பலன் அப்படின்றதே நமக்கு தெரிய வரும். இப்போது இந்த சுசித்ரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2007 14 காலகட்டம் வரைக்கும் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு பர்சன். பின்னணி பாடகி, ஆர்ஜே, டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருந்த ஒரு பர்சன். ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் குமார் அப்படின்றவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவருமே ஒரு ஆக்டர் தான். ஸோ அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துலேயே அவர் வந்து ஒரு கே அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அவர் வந்து தனுஷோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். தனுஷும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய நடிகைகளோடையும் வந்து தனுஷ் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் தனுஷோட வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்ட்டிலாம் நடக்கும். அந்த பார்ட்டியில் வந்து நிறைய நடிகர் நடிகைகள்லாம் வந்து கலந்துப்பாங்க. த்ரிஷா கலந்துப்பாங்க, அமலா பால் கலந்துப்பாங்க, அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா, சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து அந்த பார்ட்டியில் கலந்துப்பாங்க. போதை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சர்வசாதாரணமாக அங்கே நடக்கும். விடிய பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர் கேம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அந்த கேமில் வந்து யாராவது தோக்குறாங்க அப்படின்னா அவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து கிஸ் பண்ணணும். அதே மாதிரி நானுமே வந்து கிஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சுசித்ரா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து நிறைய நடிகைகளோட வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அதனால தான் வந்து அவருக்கு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே ஆச்சு. அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் பெரிய ஒரு யோக்கியம் கிடையாது, அவங்களுமே வந்து நிறைய வேலைகளை பண்ணுவாங்க. ஆண்ட்ரியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுஷோட ஒய்ஃபோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வராகவனும் சோனியா அகர்வாலும் பிரிஞ்சதுக்கு காரணமே வந்து தனுஷ் தான்.
ஸோ தனுஷ் வந்து ரொம்ப ஒரு சீப்பான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுசித்ரா சொல்லியிருக்கிறாங்க. கமலா பாலோட விவாகரத்துக்கு காரணமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் தான். ஸோ தனுஷ் வச்ச பார்ட்டியில் அமலா பால் வந்து இங்கே நிறைய வந்து டேர் கேம்லாம் ஆடுவாங்க, நிறைய வந்து கலந்துப்பாங்க, விடிய விடிய இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு பிடிக்கல, அதனால தான் வந்து அமலா பாலோட டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் சைந்தவி பிரிஞ்சது காரணமும் வந்து தனுஷ் தான் அப்படின்ற மாதிரியும், நிறைய வந்து ஜெயராமு, கார்த்தி, அதுக்கப்புறம் ஷாருக் கான் கூட ஓரின சேர்க்கையாளர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தார்த்தும் என்னுடைய ஹஸ்பண்ட் கார்த்திக் குமாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 7வது 8வது படிக்கலே வந்து அவங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கே மாதிரி ஆணோட வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஸோ விஜய் வீட்டில் தான் எல்லா பார்ட்டியும் நடக்கும், அஜித் வீட்லேயும் பார்ட்டி நடக்கும், அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர் மணிரத்னம் வீட்லேயும் நிறைய பார்ட்டிகள்லாம் நடக்கும், இதுலேயும் வந்து நிறைய பேர் கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய நடிகைகள் வைக்கக்கூடிய பார்ட்டியில் நானுமே போய் கலந்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சிகரெட் பண்ணுவேன், ஆனால் இந்த கொக்கைன் இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிக்காது. இதனால் தனுஷ், என்னோட கார்த்திக் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் கணவர், அவங்களோட கேங் எல்லாருமே சேர்ந்து நிறைய வந்து இந்த ப்ராங்க் பண்ணுவாங்க. அப்படி ப்ராங்குன்னு சொல்லி என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை என்னோட முன்னாள் கணவராக இருக்கக்கூடிய கார்த்திக் குமார் பாஸ்வேர்ட்லாம் வாங்கி அதில் வந்து நிறைய முன்னணி நடிகைகளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா மக்கள் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சுசித்ரா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணமே விஜய் ஆண்டனி தான். விஜய் ஆண்டனி நடிகர் ஆகணுங்கிறதுக்காக நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணிக்கிட்டாரு. அதே பிளாஸ்டிக் சர்ஜரியை அவங்க பொண்ணு வந்து கேட்டிருக்கு, ஆனால் அதுக்கு விஜய் ஆண்டனி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகாக முடியாது அப்படின்ற விரக்தியில் மன அழுத்தத்திலேயே வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சுசித்ரா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து வெடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு சுசித்ரா ஒரு முன்னணி நடிகைகளாக இருக்கவங்கள ஏகப்பட்ட பேரை வந்து தரக்குறைவாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இப்போ எதுக்காக இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க அவங்களோட சொந்த யூஸுக்காக, சொந்தமாக அவங்க பலன் அடையணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2015 வரைக்கும் ஒரு பீக்கில் இருந்த ஒரு பர்சன் அதுக்கப்புறம் காணாமலே போகிறாங்க. அதாவது இந்த சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய முன்னணி நடிகைகளோட அந்தரங்கமான விஷயங்களை சொன்னதுக்கப்புறம், தெரியப்படுத்தினதுக்கப்புறம் இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா மன அழுத்தத்தில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க காணாமலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுசித்ரா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தன்னால் பீக்கில் ஆக முடியல அப்படின்ற விரக்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பிக் பாஸ் சீசன் 4 வந்து கலந்துக்கிறாங்க. அதுலேயுமே கலந்துக்கும் போது ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க. அப்படி அமைதியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சுசித்ரா எலிமினேட் ஆகிறாங்க. எலிமினேட் ஆன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமலஹாசனையே வந்து இவர் கையாளாகாதவர் அப்படின்னு சொல்லிலாம் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி இந்த அளவுக்கு ஒருத்தவங்கள கெட்ட விதமாக பேசுகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம பீக்கில் வரணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவங்களோட யூடியூப் சேனல்ஸில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு, கார்டனிங்கு, மூவி ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 5000, 6000, 7000 வியூஸ்க்கு மேலே போக மாட்டேங்குது. ஸோ மறுபடியும் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்றதுக்காக ஒரு ஆயுதமாக கையில் என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு பொய்யான விஷயங்களை வந்து சொல்கிறது. ஸோ அது உண்மையோ பொய்யோ அது அப்பாற்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரில் கூட ஒரு பார்ட்டியில் வந்து நிறைய பேர் முன்னணி நடிகைகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பார்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மணி வரைக்கும் நடந்திருக்கு. 3 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய குற்றப்பிரிவு போலீஸாரெலாம் அங்கே வந்து ஒரு சோதனை நடத்தியிருக்காங்க. அங்கே நிறைய வந்து கொக்கைன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு நியூஸு. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மட்டும் கிடையாது, நிறைய ஹாலிவுட்டு, கோலிவுட்டு, ஏகப்பட்ட சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாகவே இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, தூக்கம் அப்படின்றதே இருக்காது. ஸோ அதுக்காக வந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக சின்ன பார்ட்டிகள்லாம் வந்து அட்டன் பண்ணுறது சகஜம்தான்.
ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டாலும் கூட அதெல்லாம் சரி அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இவங்க இப்போ சொல்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கணும். ஸோ பேட்டி கொடுத்துட்டு இந்த ஒரு யூடியூப் சேனலில் இந்த தப்பான விஷயங்கள்லாம் பரப்புனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க ட்ரெண்டில் வந்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு மீரா மிதுனை எடுத்துக்கிங்களேன். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய அஜித், விஜய் ஏகப்பட்ட பேரை வந்து பேசினாங்க. ஸோ அந்த அளவில் வந்து நிறைய பிரபலமும் ஆனாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நடிகர் நல்லவர், இவர் அதை செய்கிறாரு இதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பாசிட்டிவாகவே பேசணும் அப்படின்னா அவங்கள வந்து 100ல் ஒருத்தராக தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் நெகட்டிவாக சொல்லும் போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த விஷயத்தை வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியாக வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வழி. ஸோ இந்த பேட்டிலாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, நான் வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கும் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னையவே வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து தனுஷை ரேப் பண்ண மாதிரி, என்ன வந்து அனிருத் ரேப் பண்ண மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து தப்பாக தம்ப்நெயில் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இவ்வளோ தெளிவாக இருக்கக்கூடிய சுசித்ரா இதெல்லாம் பேசினா அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றது தெரியாமலா போயிருக்கும். தப்பாக தம்ப்நெயில் வைப்பாங்க அப்படின்றது தெரியாமலா போயிருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு யூடியூப் சேனல்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இப்போ நான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன், இனிமேல் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் தான் நான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா ரிலேட்டடான ரிவ்யூவாக இருக்கட்டும், தத்துவங்களாக இருக்கட்டும், இதை தான் வந்து நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டில் இருப்பாங்க. அதாவது இது வரைக்கும் மற்ற யூடியூப் சேனல்லாம் சொல்லிவிட்டு இனிமேல் ஏன் யூடியூப் சேனலில் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வீடியோஸ்லாம் வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7000-8000 வியூஸ் தான் வந்து அதிகபட்சமாக போயிருந்துச்சு ஒரு வருஷ காலங்களில் வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, 1,30,000 வியூஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 வியூஸ் போயிருக்கு. அவங்க போட்ட வீடியோஸ்லேயே கடைசியாக போட்ட 2 வீடியோ, அதாவது இந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களோட வீடியோவே வந்து வியூஸ் போயிருக்கு. இதுதான் அவங்களோட மெயின் பிளான். அதாவது நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியாக முன்னணி நடிகர்களை பேசணும் அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் ஆயிடலாம், நம்மளோட ஒரு யூடியூப் சேனலும் ரன் ஆகும், நம்மளும் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தாங்க. அது ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேன். இது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். இதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சுசித்ரா பண்ணது மிகவும் தவறான ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க என்ன தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலும், அவங்க எவ்வளோ தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். லீகலாக வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு முன்னணி நடிகர்களாக இருக்கவங்கள தப்பாக பேசுனது தப்பு தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வேறு மாதிரி பரிமாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து முன்னேறி இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய பீப்புள் வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கிறது சினிமா தான். ஸோ அப்படி இருக்கும்போது கூத்தாடிங்க அப்படின்றது ஒரு ரொம்பவே வந்து தரக்குறைவான வார்த்தை. நீங்கள் சாதாரணமாக ஒரு பீப்புளாக இருந்து ஒரு சான்ஸு கேட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு சீனில் ஒரு டைலாகை வந்து நீங்கள் போய் நடித்து பாருங்கள், அன்னைக்கு தெரியும் கூத்தாடியோட பொழப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, கனவோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்கள வந்து தரக்குறைவாக பேசுகிறது நாகரிகமான செயல் கிடையாது. ரீசெண்டாக வந்து மன்சூர் அலிகான் கூட பேசியிருந்தார், ஆனால் அது நான் பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே வந்து பலமாக இருக்குது, சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஒரு விஷயம் யார் எது பண்ணாலும் மக்கள் எல்லாருமே ரொம்பவே கண்ணும் கருத்துமாகவே பார்த்துட்ருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட, சின்னதாக தப்பாக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சால் கூட அது மிகப்பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் வந்து முன்னாடி தப்பாக இருந்துட்டாலும் ரீசண்டாக ஒரு 5-6 வருடங்களில் யாருமே வந்து அந்தளவுக்கு வந்து தப்பு பண்ணலை, தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்பப்பட்டுருக்கு. ஸோ இதனால் மக்கள் எல்லாருமே வந்து தப்பான ஒரு விஷயத்தை வந்து பரப்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ், சைந்தவி இவங்களோட டிவோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் தங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 10-12 வருஷமாக அவங்க லைஃப்பை வந்து வாழ்ந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 24 வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்துட்டாலும் அவங்களோட லைஃப்பில் எது சரி எது தப்புன்னு அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாமலாங்க பிரிஞ்சிருப்பாங்க. டிவோர்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கும் தெரியும்.
இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்களே ஒரு விஷயத்துலேருந்து நாங்கள் வெளிப்படுறோம், நாங்கள் பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி போல்டாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. யார் சைடு சரி இருக்கலாம், யார் சைடு வேணால் தப்பு இருக்கலாம். ஆனால் அதுக்காக ஒருத்தவங்கள வந்து தப்பு, இவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. அவங்க கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணக்கூடாது. அதையுமே வந்து ரொம்ப தெளிவாக வந்து சைந்தவி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜி பிரகாஷும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணி எந்தெந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து மக்கள்கிட்ட புரிய வைக்கணும், எங்களோட ப்ரைவசி எவ்வளோ முக்கியம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதனால் பர்சனல் லைஃப்பில் வந்து நம்ம தலையிடுறத முதல்ல நிப்பாட்டணும். நீயுமே இதை தானே அஜித் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா இவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறதா நம்மளோட வேலை. அதனால தான் வந்து அது தப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எடுத்து சொன்னால் தான் வந்து மற்றவங்களுக்கும் புரியும். ஸோ தயவு செய்து ஒருத்தவங்கள வந்து நெகட்டிவாக பேசாதீங்க. பாசிட்டிவாக பேசலைன்னா கூட பரவாயில்ல, அவங்கள பற்றி நல்லதாக பேசலைன்னா கூட பரவாயில்ல, தயவுசெய்து தப்பாக யாரும் பேசாதீங்க. இது நம்மளோட புத்தி, நம்மளோட மூளை எந்த அளவுக்கு செயல்படுது, நம்ம எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இருக்கோம் அப்படின்றத எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து யாராவது ஒருத்தர் போய் ஒருத்தவங்கள வந்து தப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஜி பிரகாஷோட அந்த டிவோர்ஸில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, உனக்கு பழைய சோறு புளிச்சு போச்சா, அதனால் புது சோத்துக்கு அலையிறியா, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே ஒரு ஹீரோயினியை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஹீரோயினிக்கு போகிறது சகஜம்தான், இந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்களோட பர்சனலான விஷயம், தனிப்பட்ட விஷயம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ யோக்கியம் அப்படின்றது அதில் தெரியுது. ஸோ நம்மளோட செயல், நம்மளோட எண்ணம் தான் நம்ம அப்படின்றது இதுலேருந்து கிளியராக புரியுது. அதனால் நீங்கள் நல்லவங்களாக இருந்திருந்தீங்க, நீங்கள் கரெக்டானவங்களாக இருந்தீங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் தப்பாகவே பேச மாட்டீங்க. ஸோ ஃபைனலாக இதை தான் நான் சொல்ல வரேன். சுஜித்ரா பண்ணது தப்பு தான். ஸோ மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்லையும் ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பற்றி அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பை பாய், டேக் கேர்.